வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். மைசெல் முகமது அஷ்ரஃபுல்லா. இன்னைக்கான ஆப்டிட் செஷனில் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தான் இன்னைக்கான செக்ஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி செஷன்லாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து ஒரு 3 செஷனாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே இதுதான் பேஸ். இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் நம்ம எங்கேருந்து வந்து சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே, இன்னைக்கான செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு புது சேனல் ஹைக்யூ ஸ்டடி டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சேனலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து நாங்கள் அப்கமிங் செஷன்ஸில் வந்து போடலான்னு இருக்கோம். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா 12th and 10th மேக்ஸை வந்து பேஸ் பண்ணி நாங்கள் அந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். யாருக்கு அந்த சேனல், அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கான செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிபி, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இப்போ இந்த ஜிபி அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போ ஜிபின்னு ஒரு எக்ஸாம்பிளோட நான் போகிறேன், அப்போ தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்க 1 2 4 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ ஆன். ஓகேங்களா, இப்போது இதை 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது ஜிபியான்னு கேட்டால் ஏஸ் இது ஆப்வியஸாக ஜிபி. எப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது செகண்ட் டேர்ம் எதுங்க, செகண்ட் டேர்ம் வந்து நான் செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மால் நான் டிவைட் பண்ணேன்னா வருது 2 divided by 1 வந்து எனக்கு 2ன்னு சொல்லி வருது. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்மால் டிவைட் பண்ணால் 4 divided by 2ன்னு அது எனக்கு 2ன்னு வருது. அகைன் பாருங்க, ஃபோர்த் டேர்ம் நான் தேர்ட் டேர்மில் 8 divided by 4. ஓகேங்களா, இதுக்கு என்ன வருது, அகைன் 2 தான் வருது. காமன் ரேஷியோ சேமாக இருந்தால் என்னது காமன் ரேஷியோ, ஜிபிக்கும் ஏபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஏபியில் பார்த்தோம் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே வந்து காமன் ரேஷியோ. ஓகேங்களா, காமன் ரேஷியோ வந்து சேம் அப்படின்னா இது வந்து ஜிபி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இன்னொரு வார்த்தையில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2ன்றது தான் எல்லாரும் கூட மல்டிப்ளை ஆகுது. மாதிரி 1 கூட 2 மல்டிப்ளை ஆனால் எனக்கு 2 ஆயிடுச்சு, 2 கூட 2 மல்டிப்ளை ஆனால் 4 ஆயிடுச்சு, 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 ஆயிடுச்சு. அப்போ அடுத்த நம்பர் என்ன பாருங்க, 8 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 16. ஓகேங்களா, அப்போது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம், நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம காமன் ரேஷியோ இந்த டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இஸ் சீக்வென்ஸ் இன் விச் ஈச் டேர்ம் இஸ் ஆப்டைன்ட் பை மல்டிப்ளையிங் அ ஃபிக்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர். ஓகே பாருங்க, அதாவது 2ன்றது வந்து நான் மல்டிப்ளை பண்ண அடுத்தடுத்த நம்பருக்கு வந்து நான் மல்டிப்ளை பண்ண என்ன வருது, அடுத்தடுத்த டேர்ம் வந்துட்டே இருக்கா. இதுதான் வந்து அவங்க டெஃபினிஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டு த ப்ரொசீடிங் டேர்ம் எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் த ஃபிக்ஸ்டு நம்பர் இஸ் காமன் ரேஷியோ. ஃபிக்ஸ்டு நம்பர் என்ன சொல்லலாம், காமன் ரேஷியோ. இது எதால டினோட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன் ரேஷியோ வந்து நம்ம ஆரால டினோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, அவ்வளோதான், ஜிபி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிபிக்குன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் டேர்ம் இருக்கு, அதாவது ஜென்ரல் ஃபார்ம். அது ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பாருங்க, ஏஆர் ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு வரணும், ஏஆர் அதுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லி பாருங்க, ஸ்கொயர், ஏஆர் கியூப், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கே இது கம்பேர் பண்ணி பாருங்க கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ நான் போட்டுக்கிறேன் 1. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ இன்டூ காமன் டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வந்தது, காமன் டிஃபரன்ஸ் இல்லை சாரி காமன் ரேஷியோ இங்கே 2 எனக்கு 2. ஓகேங்களா, அடுத்து பாருங்க 1 இன்டூ 2 ஸ்கொயர் 4, அப்புறம் 1 இன்டூ 2 கியூப் 8. பாருங்க இதே டேர்ம் வருதா, 1 2 4 8. அதாவது இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க, ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி அப்படின்னா ஏ இன்டூ ஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப், இந்த மாதிரி இருந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஆன். அதுதான் வந்து இங்கே கீழே வந்து ஜெனரல் ஃபார்ம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இதே டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே நான் கொடுத்துருக்கேன். இதை ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இந்த நோட்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில்
hiqstudy.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். which of the following sequence form a geometric progression? ஓகேங்களா, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்து எல்லாத்துலேயும் இதில் இருக்கா ஒன்று நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து 1/2 ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள், 7, 14, 21, 28 இது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கா? எப்படி செக் பண்ணுறது? காமன் ரேஷியோ, இந்த வார்த்தையை மறக்கக்கூடாது. காமன் ரேஷியோ நமக்கு சேமாக இருந்தால் அது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாமா? இப்போ பாருங்கள், காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? செகண்ட் டேர்மை வந்து நான் ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி தேர்டு டேர்மை வந்து செகண்ட் டேர்மால் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை இருக்குது? ஃபோர்த்து டேர்மை வந்து தேர்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் நான் போடுறேன். அப்போது என்ன வருது? 14/7 என்னது எனக்கு 2ன்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் இங்கே என்ன வருது? T3ன்றது வந்து 21/14 எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3, 2 அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி T4 பாருங்கள், 28/21 இதை நான் கேன்சல் பண்ணாலும் 7 டேபிளில் 4, 3ன்னு வருது. அப்போ காமன் ரேஷியோ வந்து சேமாக இல்லை. காமன் ரேஷியோ சேமாக இல்லாததால் இது வந்து என்னது? ஜிபி கிடையாது. இஸ் நாட் அ ஜிபி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது இல்லைங்களா? ஆனால் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ தெரியணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜிபி எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சதான் அடுத்தடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால் நான் போட்டு காட்டுறேன். செகண்ட் சப்டிவிஷன் 1, 2, 1, 2, 4 இது ஜிபியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிபி அப்படின்னாவே நான் இந்த வார்த்தை காமன் ரேஷியோ சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ காமன் ரேஷியோ எப்படி பார்க்கணும்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை போடுங்க. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை T2 டிவைடட் பை T1, அதுக்கப்புறம் T3 டிவைடட் பை T2, அதுக்கப்புறம் T4 டிவைடட் பை T3. இந்த மாதிரி போட்டால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு வந்து T2ன்றது வந்து 1 டிவைடட் பை 1/2 which is equal to what? 2ன்னு சொல்லி போடலாமா? அடுத்து பாருங்கள், எனக்கு T3ன்றது என்னது? 2 டிவைடட் பை 1 என்ன வரும்? 2ன்னு சொல்லி வருது. T4 என்னது? எனக்கு 4 டிவைடட் பை 3ன்றது 2. அப்போ என்ன வருது? எனக்கு 2ன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வருது. இப்போ காமன் ரேஷியோ சேமாக இருக்குது. therefore இது வந்து என்ன இருக்குது? இஸ் அ ஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஜிபிக்கும் ஏபிக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏபி அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும். ஜிபி அப்படின்னா காமன் ரேஷியோ சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் அடுத்த பேஜில் எடுத்துக்கிறேன். அந்த கொஸ்டின் நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள். 5, 25, 50, 75. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம இது ஜிபியா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம், அதுக்கப்புறம் தேர்டு டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், அதுக்கப்புறம் ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்டு டேர்ம். இப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் நம்ம என்ன சொல்லலாம்? T2ன்றது என்னது? 25 டிவைடட் பை 5 which is equal to what? டிவைட் பண்ண அப்படின்னா 5ன்னு சொல்லலாமா? அப்புறம் 50 டிவைடட் பை 25 என்ன வரும்? 2ன்னு சொல்லி வருதா? 75 டிவைடட் பை 50. 25 டேபிள் நான் கேன்சல் பண்ணால் எனக்கு மேலே 3 கீழே 2ன்னு வருது. காமன் ரேஷியோ வந்து சேமாக இல்லை. இருக்கா? காமன் ரேஷியோ இஸ் நாட் சேம். ஓகேங்களா? காமன் ரேஷியோ வந்து சேமாக இல்லை. இது வந்து ஜிபி கிடையாது. ஓகேவா? இஸ் நாட் ஓகேங்களா? இஸ் நாட் அ ஜிபி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க. வெரி வெரி சிம்பிள். அதாவது ஃபைண்ட் த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜிபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, காமன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் இருக்குது இதில். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, 2 கொஸ்டின் தனித்தனியாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஈக்குவல் டு வாட்? -7. அப்போ r ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? இப்போ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா எந்த ஃபார்மில் இருந்தால் அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம்? ஜென்ரல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு நான் எழுதுறேன். இங்கே பாருங்க, தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி
என்னது ஏ நான் சொன்னேன்னா ஜெனரல் ஃபார்ம் வந்து சொன்னேன்னா ஏ கமா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒன் ஜாஸ்தியாக நம்ம போட தேவையில்லை, இவ்வளோ போட்டால் போதும். இப்போ பாருங்கள் டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரக்டாக இதுலேயே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள் ஏன்றது என்னது -7 கமா -7 இன்டூ ஆர்ன்றது என்னது 6 கமா -7 ஆர் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அதுக்கப்புறம் -7 ஆர் கியூப் அந்த மாதிரி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் -7 -42 ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் 6 ஸ்கொயர் 36 -7 தான் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி கிடையாது. இந்த 42 கூட நம்ம 6 மல்டிப்ளை பண்ணாலும் அதான் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ பாருங்க 42ல் வந்து நான் 6 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருது அப்படின்னா -252. அதே மாதிரி இதில் அகைன் நான் 6 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருது அப்படின்னா -1512. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நினைக்கலாம். பட் திஸ் இஸ் அ பேஸ். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மைண்டில் உட்காந்தாதான் நம்ம அடுத்த சம்ம வந்து ஈஸியாக நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஏ கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க. அகைன் இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க. திருப்பி அகைன் ஜென்ரல் ஃபார்ம் இதே இங்கே எழுதலாம். இப்போ அடுத்து நான் பண்ண போகிறேன் ஜென்ரல் ஃபார்ம் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி போடலாமா? இப்போ ஏன்றது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே இந்த கொஸ்டினுக்கு 256. ஆர்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 0.5. இப்போ 0.5 நம்ம 1/2 எழுதலாமா? எழுதலாம். 256 கமா 256 இன்டூ 1/2 ஓகேங்களா? அதே மாதிரி 256 1/2 வரும் 1/4 அந்த மாதிரி 1/8 அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டே போகலாம். சென்டர் போயிட்டே இருக்கும். இப்போ 256 வந்துடும். இப்போ 256ல் பாதி என்னது 128. 120ல் பாதி என்னது என்ன வரும் எனக்கு 64. 64ல் பாதி என்னது 32. 32ல் பாதி வந்து 16. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா? ஸோ ஒன் ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஃபைண்ட் த 8th term of GP. 8th term இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இதே மாதிரி போகுது அப்படின்னா 8th term என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கிவன் கொஸ்டின்ல இருந்து A ஈக்குவல் டு நான் என்ன எழுதுவேன்? A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 9 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு ஓகேங்களா? அடுத்து பாருங்க காமன் ரேஷியோ Rன்றது என்னது T2 டிவைடட் பை T1. அப்போ T2 டிவைடட் பை T1ன்றது என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. T2ன்றது வந்து 3 டிவைடட் பை 9 which is equal to what 1/3 ஓகேங்களா? ஓகே இந்த டேர்முக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நான் சொல்லவே இல்லை பாருங்க. T of n is equal to A R to the power of n minus 1 ஓகேங்களா? இது வந்து ஜிபிக்கு. அதுவே ஏபி அப்படின்னா நமக்கு தெரியும் ஏபிக்கு ஃபார்முலா T of n is equal to என்ன வரும் A plus n minus 1 the whole d. இது வந்து ஏபி, இது வந்து ஜிபி. இதுதான் நமக்கு தேவை. இப்போ இது தேவையில்லை ஓகேங்களா? தெரிஞ்சுங்க. அடுத்து பாருங்க இந்த டைரக்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். T of என்ன கண்டுபிடிக்கணும் 8 வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா? அப்போ T of 8 நான் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கணும் பாருங்க. இப்போ T of 8 is equal to ஃபார்முலா தெரியுமா? என்னது ஏன்றது என்னது 9 ஓகேங்களா? இன்டூ ஆர்ன்றது என்னது எனக்கு 1/3 ஓகேங்களா? n minus 1ன்றது என்னது 8 minus 1 7. அடுத்து பாருங்க நான் என்ன பண்ண போகிறேன். இதை 9 வந்து என்ன பண்ணலாம் 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இன்டூ 1 டிவைடட் பை 3 1/7 3/7 சொல்லி தனியாக எழுதலாம். அப்போ வர அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்கள். இங்கே வந்து 2 2 இருக்குது, அதாவது 2 3 இருக்குது. இங்கே என்ன ஆயிடுச்சு இங்கே 7 இருக்குது. அப்போது கேன்சல் பண்ண அப்படின்னா இங்கே 5 ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். 1 டிவைடட் பை 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 இருக்கா? இப்போ 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81, 81 into 3s are is what 243. 1 divided by 243 is the answer for this. புரிஞ்சுச்சிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகப்படியாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. In a geometric progression, the 4th term is 8/9, 7th term is 64/243. Find the geometric progression அப்படி சொல்கிறாங்க. வெரி சிம்பிள். இப்போ geometric progression அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், அதாவது T of n equal to A
ஆர் டு தி பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்க. டி ஆஃப் ஃபோர்ன்றது என்னது 8/9 சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க டி ஆஃப் செவன் ஈக்குவல் டு 64/243 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ரைட், இது ரெண்டும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. டி ஆஃப் அந்த ஃபார்முலால டைரக்டா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ இங்க பாருங்க டி ஆஃப் 4ன்றது எனக்கு என்னது, டி ஆஃப் 4 ஈக்குவல் டு a r டு தி பவர் ஆஃப் என்ன வரும் n-1. அப்போ 4 - 1 வந்து 3 ன்னு சொல்லி ஆயிடும். இப்போ a r cube is equal to எனக்கு என்ன வந்து is equal to the t of 4 தான் என்னது 8/9 அதே மாதிரி t of 7 equal to என்னது a r to the power of n-1 7 - 1 வந்து 6 equal to என்னது எனக்கு கொடுத்திருக்கிறது 64/243. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. இந்த ரெண்டு டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ரெண்டு டேர்மையும் வந்து என்ன பண்றேன் அப்படினா டிவைட் பண்றேன். ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா, இப்போ நம்ம டிவைட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. டிவைடிங் பெருசு தான் வந்து ஃபர்ஸ்ட் மேலே போட்டுக்கணும், சின்னதெல்லாம் தான் டிவைட் பண்ணுவோம். டிவைடிங் இது வந்து 6 இருக்குதுங்களா, இது மேலே வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷன் பை ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ணா வருது பாருங்க. a r 6 divided by a r cube is equal to 64 divided by 243. அது கீழே டிவைடட் பைன்னு சொல்லிட்டு இது வரும். ஓகேங்களா, அப்போனா ஆகும் ஃபுல்லாக டிவைடில் போவேன், மல்டிப்ளிகேஷன் வந்து தலைகீழாக வந்துடும். 8 9 8ன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து பாருங்கள் நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஏ கெட்ஸ் கேன்சல், ஆர் கியூப் இங்கே என்ன ஆகிடும் மேலே வந்து ஆர் பவர் ஆஃப் 3ன்னு சொல்லி ஆகிடும். இப்போ நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். கேன்சல் பண்ணால் இங்கே பாருங்கள் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 இங்கே கேன்சல் பண்ண அப்படின்னா 2 4 1s are 4 என்ன வருது எனக்கு 2 சொல்லி வரும். 4 6 are 24 16 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க அகைன் 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 8ன்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க இதை கேன்சல் பண்ணுறேன்னா 243. இப்போ 243 9 நான் கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் டேரெக்டாக நம்ம 9 டேபிளே கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு 8 1. இப்போ இது வந்து எனக்கு என்ன வருது 3ன்னு சொல்லி வருது. அகெயின் வந்து நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 27. அப்போது எனக்கு என்ன வருது r cube is equal to 8 divided by 27 வருது. அப்போது நம்ம என்ன r is equal to என்ன வரும் 2 divided by 3 the whole cube. அதுதான் வந்து இதா. இப்போ இதில் வந்து we know the value of r is equal to 2 divided by 3ன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போது r ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, a ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம், எதுனா ஒரு ஈக்குவேஷனில் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா ar cube is equal to 8 divided by 9. இப்போ இந்த இடத்துல நான் r cube இருக்கிற இடத்துல நான் 2 divided by 3ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா I'll be getting the value of a. இப்போ அந்த மாதிரி தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அடுத்த பேஜ் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ar cube ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ar cube is equal to ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க 8 divided by 9. இப்போ 8 divided by 9. இப்போ r ஓட வேல்யூ நான் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன் 2/3. அதை எடுத்து வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். என்ன இப்போ r ஓட வேல்யூ r is equal to 2/3. அப்போது a into 2/3 the whole cube is equal to 8 divided by 9. இப்போ இதில் வந்து பாருங்கள் a equal to 8 divided by 9. இதை தலைகீழாக போயிடுமா, தலைகீழாக போச்சு அப்படின்னா நான் 27 divided by 8ன்னு சொல்லி வரும். இப்போ 8 gets cancel. அகைன் இது 3 டேபிளில் கேன்சல் 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 9 3. அப்போ a ஓட வேல்யூ என்னது a ஓட வேல்யூ 3. a ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, r ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஃபார்மாக கேட்டிருக்காங்க. எஸ் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி வந்து a, r ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமா. இப்போ ஏன்றது என்னது எனக்கு 3 a into r. அப்போது 3 into 2/3 என்ன வரும் 2ன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து ஏன்றது என்னது 3 into 4/3 3 are 9 1 3ன்னு சொல்லி வருது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3, 2, 4/3 அப்படி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஐ ஹோப் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இந்த மாதிரி வந்து 4th டேர்ம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு 7th டேர்ம் இதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நிறைய தடவை கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து சீரீஸ் ஜியோமெட்ரிக் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி சீரீஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, கண்டுபிடிங்க, காமன் டிஃபரன்ஸ் அதாவது காமன் டிஃபரன்ஸ் கிடையாது, காமன் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காமன் ரேஷியோ நம்ம எப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு 6
அப்புறம் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி சீரியஸாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஃபார் உங்கள் இதுக்கு தான் ப்ராக்டிஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜிபியில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் வந்து இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்ன சம் வந்து ஜிபியில் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டா ஒண்டி தான் வந்து அடுத்தடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜிபி நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும், பட் ரேர். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. நான் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி மாடல் ஒரு சம் சால்வ் பண்ணேன். இது உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஜிபி 729 243 87 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஃபைண்ட் த 7th டேர்ம். 7வது டேர்ம் கண்டுபிடிங்க. இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ தான் சொன்னேன் t of n equal to a r to the power of n minus 1. இதிலேருந்து பாருங்க எனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் a equal to 729, common ratio r is equal to second term divided by first term. What will be getting? Second term 243 divided by first term 729. இதை நான் கேன்சல் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. டேரெக்டாகவே வந்து 243 டேபிள்லே 1s 3s ஆகிடும். அப்போது 1/3 சொல்லிட்டு காமன் ரேஷியோ வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ t of 7 இதுதான் எனக்கு தேவை. அப்போ t of 7 equal to ஏன்றது என்னது? 729 இன்டூ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஆர்ன்றது என்னது? 1/3 1/3 n minus 1 என்னன்றது என்னது? 7. இப்போ 7 minus 1 வந்து 6. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஒன்று நம்ம கேன்சல் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அதாவது 729 வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதணும். ஃபேக்டர்ஸாக எழுதும் போது 729 வந்து 3 டேபிளில் போகுமா? 3 டேபிளில் 3 2s 6 1 3 4s 12 அப்புறம் வந்து 3 243 அகைன் 3 டேபிளில் பாருங்கள் 8s 1 அகைன் 3 டேபிளில் 2s 21 வந்து 7s. இப்போ அகைன் பார்த்தோம் அப்படின்னா 9. இப்போ அகைன் பார்த்தோம் அப்படின்னா 3. இந்த மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. 1 2 3 4 5 6. இப்போ 3 power of 6ன்னு சொல்லியிருக்கு. இன்டூ 1 டிவைடட் பை அகைன் 3 power of 6. இப்போ 3 power of 6 3 power of 6 கேஸ் கேன்சல். இப்போ t of 7 7th டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1 is the answer for this. ஓகேங்களா? இதில் எந்த சந்தேகமும் டவுட்ஸும் இருக்காது. ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் we have to practice, keep on நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா we'll be getting the answer for this. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, find x so that x plus 6 x plus 12 x plus 15 are consecutive terms of the geometric progression. இப்போ ஃபர்ஸ்ட் இது geometric progression அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது if t1, t2, t3 மூணு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? r in gp அப்படின்னு என்ன இருக்கும்? இது காமன் ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். காமன் ரேஷியோன்றது என்னது? t2 டிவைடட் பை t1 t3 டிவைடட் பை t2 இது சேமாக இருக்குமா? அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக இதே மாதிரி நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். நான் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். t2 இருக்க இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் டேர்ம் x plus 12. அப்போது என்ன வருதுன்னு பாருங்கள். x plus 12 டிவைடட் பை t1 இருக்க இடத்துல x plus 6. x plus 6 is equal to t3 இருக்க இடத்துல x plus 15. x plus 15 divided by x plus 12. If I cross multiply this, cross multiply பண்ண என்ன வருது பாருங்க. x plus 12 the whole square equal to x plus 15. ஓகேங்களா? x plus 15 அதுக்கப்புறம் என்ன வரும்? x plus 6ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். நீங்கள் a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x square plus 24x plus 144 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள் x into x வந்து x square, அதுக்கப்புறம் பாருங்கள் x into 6 வந்து plus 6x, அப்புறம் இங்கேருந்து பாருங்கள் 15 into x வந்து plus 15x, அப்புறம் 15 into 6 19 வரும். இப்போ ஃப்ரம் திஸ் வாட் வி கேன் டூ? இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா x square கேன்சல் ஆகிடும். கேன்சலேஷன் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் x square will get cancelled. அப்போ x டேர்ம்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வரேன். இப்போ 24 இங்கே பார்த்தீங்கன்னா 21 இருக்கு. அப்போ 24x minus 21x equal to
90 மைனஸ் 144. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு வேணும். இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54 அப்படின்னு சொல்லி வருது. therefore x இஸ் ஈக்குவல் டு 3 டேபிள் நான் கேன்சல் பண்ண அப்படின்னா 3 ஒன்ஸா எனக்கு 2 வரும் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 18 இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகப்படியாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஏபி பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் வந்து நான் சால்வ் பண்ணுவேன். செகண்ட் சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு சம்லேருந்து ஏ என்னன்னு சொல்லி தெரியும். ஏ ஈக்குவல் டு 4. அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் ஆர்ன்றது என்னது? T2 divided by T1. அப்போ T2 divided by T1 அப்படின்னு சொல்லி போட்டால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 8 divided by 4 which is equal to 2 அப்படின்னு சொல்லி வருது. ரைட். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இது வரைக்கும் போகுது. ஜென்ரல், அதாவது ஜென்ரல் டேர்ம் என்னது? T of n is equal to A r to the power of n minus 1. இப்போ எத்தனை டேர்ம் என்ன தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக இந்த T of nன்றது இதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. டேரெக்டாக நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க. T of nக்கு பதிலாக 8 1 9 2, அப்புறம் ஏன்றது என்னது 4, ஆர்ன்றது என்னது 2 to the power of n minus 1. இதுதான் we are gonna find. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 8 1 9 2 divided by 4 is equal to 2 to the power of n minus 1 போடலாமா? இப்போ from this பாருங்க, இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 4 டேபிளில் எனக்கு 2 times 0 4 times 16 3 வரும். அப்புறம் 2048 பாருங்க 2048 is equal to எனக்கு என்ன வருது? 2 to the power of n minus 1. ஓ வெரி வெரி சிம்பிள். இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 2048க்கு ஃபேக்டர்ஸ் பாருங்க. 2 டேபிளில் 1 0 2 4. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 1 2 2 5 6 1 2 8 64 32 16 8 4. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ன்றதெல்லாம் ஸ்பீடாக போகிறேன். இப்போ எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 2 இருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக வந்து 2 power of 11 is equal to 2 power of n minus 1 அப்படின்னு தானே. ஃப்ரம் திஸ் ஒரே பேஸாக இருந்தது அப்படின்னா நம்ம மேலே இருக்கிறத வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ ஈக்குவேட் தட், அப்போ 11 equal to n minus 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 11 equal to what? n minus 1. therefore n equal to 11 plus 1 12 is the. அப்போ எத்தனை டேர்ம் இங்கே பாருங்க. அது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இந்த மாதிரி போயிட்டே இருந்தால் 892 இஸ் எத்தனாவது டேர்ம்? 12வது டேர்ம், 12th டேர்ம். ஓகேங்களா? ஐ ஹோப் இது கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, இன் ஜிபி 9th டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 9th டேர்ம் என்னது? 9th டேர்ம் T of 9 equal to 3 2 8 0 5. 9th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6th டேர்ம் T of 6 வந்து கொடுத்துருக்காங்க. T of 6 equal to 1 2 1 5 கொடுத்துருக்காங்க. T of 12 இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் தான். இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜென்ரல் டேர்ம் T of n is equal to what we know a r to the power of n minus 1. இப்போ அந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. எனக்கு நான் போட்டேன் அப்படின்னா ஏன்றது எனக்கு தெரியாது. a r n minus 1 என்னது? 9 minus 1 வந்து 8 which is equal to 3 2 8 0 5. அதே மாதிரி இந்த டேர்முக்கு போட்டேன் அப்படின்னா a r n minus 1ன்றது என்னது? எனக்கு 6 minus 1 வந்து 5 which is equal to 1 2 1 5. ஓகேங்களா? இப்போ எனக்கு ரெண்டு டேர்ம் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பெரிய ஈக்குவேஷன் எது? இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட போறேன். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு போட்டா எனக்கு a r to the power of 8 divided by a r to the power of 5 which is equal to 3 2 8 0 5 divided by 1 2 1 5. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் கேன்சல் பண்ண போகிறத 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 2 இங்கே வந்துடுமா? 4 20 1 15.
அடுத்து பாருங்க இந்த 5 டேபிள் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு வாட் ஐ அம் கெட்டிங் 6 அதுக்கப்புறம் 5 அகைன் 6 1. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 டேபிள் நான் கேன்சல் பண்ண என்ன வருது பாருங்க 81. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணால் 3 1 என்ன வருது எனக்கு 8 7. அகைன் நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 வருமா 2ல் வரும் 6ல் இருக்கு 2. அகைன் பார்த்தீங்கன்னா 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு 27. இதை கேன்சல் பண்ண 8 டேபிளில் 7 2 9. அகைன் இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. இதை அகைன் 3 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா 243. அகைன் ஐ கோனா கேன்சல் திஸ் 3 முடிஞ்சிச்சு. இங்கே கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 81. அகைன் இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 27. இங்கே பாருங்க ஏக்கு ஏ கெட் கேன்சல் R5 இருக்கு. இங்கே R5 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு R கியூப்னு வரும். இப்போ R கியூப் இஸ் ஈக்குவல் டு வாட் 27. தேர்ஃபோர் R இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு சொல்லி கிடைக்குது 3. ஓ ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதனா ஒரு ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதுனா ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே மாதிரி காமன் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ரேராக தான் வந்து இந்த மாதிரி 12th டேர்ம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்குறது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இப்போது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஆர் டு தி பவர் ஆஃப் 5 ஈக்குவல் டு 1 2 1 5. ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் திஸ் வாட் ஐம் கோயிங் டு டு அப்படின்னா இப்போ ஏ ஆர் இருக்க இடத்துல 3 டு தி பவர் ஆஃப் 5 ஈக்குவல் டு 1 2 1 5. இந்த 1 2 1 5 வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இப்போ 1 2 1 5 ஃபேக்டரைஸ் பண்ண எத்தனை டைம் 3 டேபிளில் போயிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 டைம் போயிருக்கு 3 டேபிளில். அதே மாதிரி அது இல்லாமல் 5 டேபிளில் 1 டைம் போயிருக்கு. அப்போது 3 டு தி பவர் ஆஃப் 5 இன்ட்டு 5 டு தி பவர் ஆஃப் 1 சொல்லி போடலாமா? இப்போ 3 டு பவர் ஆஃப் 5 3 டு பவர் 5 கேன்சல் ஆகிடுது. டேரெக்டாக வந்து ஏவோட வேல்யூ நாம 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆரோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏவோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. எதுவுமே பண்ணலை. இதை நான் ஃபேக்டரைஸ் தனித்தனியாக இப்படி பண்ணியிருப்பேன். அது பண்ணவே தேவையில்லை. இப்போ தான் டிவைட் பண்ணதே பார்த்தாவே ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிருக்கு. அப்போ இதுலேருந்து பாருங்கள் 3 டேபிளில் மட்டும் இத்தனை டைம் பண்ணியிருக்கேன். 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் நான் 3 டேபிளில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணது 5 டேபிளில். அதனால தான் இதுக்கு பதிலாக வந்து 3 டு பவர் ஆஃப் 5 இன்ட்டு 5 டு பவர் ஆஃப் 1 சொல்லி போட்டேன். ரெண்டு சைடுமே 3 டு பவர் ஆஃப் 5 இருக்கலாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஏ தெரிஞ்சிச்சு, ஆர் தெரிஞ்சிச்சு. இப்போ 12th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். 12th டேர்ம் அப்போ ஏன்றது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு எனக்கு 5ன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஆறுன்றது வந்து 3ன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு 12th டேர்ம். அப்போ டி ஆஃப் 12 இஸ் ஈக்குவல் டு ஏ 5 ஆர் 3 n-1 டு தி பவர் ஆஃப் n-1 வந்து 11. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த இவ்வளோ பெருசாக வந்து கேட்க மாட்டேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ தான் நமக்கு பாருங்க 3 டு பவர் ஆஃப் நமக்கு 5 என்ன பண்ணலாம்? இங்கே 3 பவர் ஆஃப் 11 என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 177 இந்த அளவுக்கு பெருசாலாம் கால்குலேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 99% வராது. ஓகேங்களா? திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஏவை எப்படி கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா போதும். இன்கேஸ் இந்த மாதிரி இத்தனை வந்து டேர்ம் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் பெரிய கால்குலேஷன் இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. ஓகேங்களா? அதனால் அது வரைக்கும் நல்லா இப்போ தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி டேர்ம் கேட்டுட்டாலும் எப்படி போடணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டெப் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த 10th டேர்ம் ஆஃப் தி ஜிபி ஹூஸ் 8th டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. 10th டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 8th டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். இப்போ 8th டேர்ம்ன்றது டி ஆஃப் 8. இந்த மாதிரிலாம் வந்து அதிகபட்சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இப்போ டி ஆஃப் 8 வந்து கொடுத்துட்டாங்க 7 6 8. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரேஷியோ காமன் ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன்ஸ் பெருசாக போட தேவையில்லை. இப்போ டி ஆஃப் 8 பதிலாக என்ன தான் ஏ ஆர் டு தி பவர் ஆஃப் n-1 என்னது எனக்கு 8 - 1 7. இதுதான் வந்து 7 6 8. கேள்வி என்ன கேட்குறாங்க? 10th டேர்ம் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 10th டேர்ம் கண்டுபிடிங்க, இதுதான் கேள்வி. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றாங்க 10th டேர்ம் அப்படின்னா நான் டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். அப்போ t of 10 equal to a r to the power of n-1 7 ஆயிடுச்சு. அப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இத a r to the power of 7 into r into r ன்னு சொல்லி எழுதலாமா? இந்த மாதிரி எழுதும் போது பாருங்க, இது மொத்தமான வேல்யூ வந்து क्वेश्चनல இருந்தே எனக்கு தெரியும். அப்போ 7 6 8 into r ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்தாங்க 2 into 2. இல்ல இந்த பேஸ்ல வந்து क्वेश्चन கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி क्वेश्चंसலாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது அப்படினா 30
72 is the answer for this. I hope இந்த கான்செப்ட் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா if a and b are in AP then show that இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ற சம்லாம் வந்து உங்களுக்கு வராது. தட்ஸ் இட். இன்னைக்கான செஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க PDF டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா www.hiqstudy.com என்ற இணையதளத்தில் நீங்க PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். Thank you.